Good evening, my dear friends. இன்னைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான கிளாஸஸ் நம்ம பார்க்க போறோம். It is very useful for not only UPSC aspirants and not only that who are going to appear the government competitive examination. அவங்களையும் தவிர்த்து பொதுவாகவே ஒரு ரிசர்வேஷன் அண்ட் இன் பப்ளிக் செக்டார் அண்ட் behalf of that jobs and also subsequent to that its education in respect of the government institution or in respect of that private and aided and non-aided institution அப்படின்னு சொல்லி என்டையர் ரிசர்வேஷனை பற்றி தான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் பார்க்கலாம்னு இந்த கிளாஸஸ் பார்க்குறோம். இது கிளாஸஸ் வாஸ் கிளாஸஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் கிளாஸஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவோம். கொஞ்சம் எப்பயாவது உங்களுக்கு ரிசர்வேஷன் டவுட் வரும்போது கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? சரிங்க, லெட் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன். ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், என்ன பர்பஸ்க்காக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ரிசர்வேஷன் மீன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் இன் பிட்வீன் தட் வீக்கர் செக்ஷன் ஆஃப் தி சோசியலி அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்கலி இல்லையா? ஸோ சோசியல் வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்காங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சமூகம் சமூகத்தால பின்தங்கிய மக்கள் எப்படி மேலே கொண்டு வருது, பொருளாதாரத்தால பின்தங்கிய மக்கள் எப்படி மேலே கொண்டு வருது, அண்ட் பிசிக்கலி பின்தங்கியவர்கள் எப்படி மேலே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். ஸோ வீக்கர் செக்டர்ஸ் ஹஸ் பீன் ஆல்வேஸ் டிஃபைன் அபவுட் தட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் அப்படின்னாலே மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டு கிளாசிஃபைட் இன்டு 4 கேட்டகரி. உங்களுக்கு ஒரு அழகான பாக்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஷெட்யூல்டு ட்ரைபல் அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஃபோர்த் ஒன். இது ஒவ்வொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓவரால் டோட்டல் பார்த்தீங்கன்னா 59.5% வருங்க. இது கம்பைன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷனை பொறுத்தது தான். ஸோ ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சென்சஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாப்புலேஷன்ஸ். த பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் சைட் புட் ஃபோர்த் பை வே ஆஃப் வீக்கர் செக்ஷன் இன் சோசியலி அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்கலி அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ சமூகத்தாலையும் பொருளாதாரத்தாலையும் பின்தங்கிய ஒரு மக்களுக்கு எப்படி அவங்கள என்ன சொல்றதுன்னா கான்ஸ்டியூஷன் ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொல்றோம். ஸோ எக்கனாமிக்கலி ஒருத்தர் வீக்கரா இருக்காங்க அல்லது சோசியலி வீக்கரா இருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கறத ஒரே நேரத்துல ஒரே டைமிங்ல சொல்லிட முடியாது அப்படிங்கிறது தான். இப்போ ரன்னிங் ரேஸ் வைக்கணும், போட்டி வைக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கங்களேன். ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு +2 ஸ்டாண்டர்ட் ஒரு பசங்களை ஓட வைக்கிற இடத்துல ஒரு 10th 9th பையனை ஒன்னா ஓட விட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கறது இது ஈக்குவலண்டா இருக்குமா? அது ஒரு சம் இம்பேலன்ஸ்டா இருக்கும் இல்லையா? அந்த இம்பேலன்ஸ்டா பேலன்ஸ் பண்றது தான் சம் ரிசர்வேஷன் டு மேக் அண்ட் மோர் தென் ஸ்ட்ரென்தன் இன் டு தட் வீக்கர் சைட் ஆஃப் தி எக்கனாமி அண்ட் ஆல்சோ சோசியலி அப்படிங்கிறது தான். ஸோ வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ் டிவைன்ஸ் அப்பான் தி வீக்கர் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி அப்படிங்கிறத பொறுத்து தான் இல்லையா? சரிங்க. ஸோ மை ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ரிசர்வேஷன் பர்சன்டேஜ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிக்சரே ரொம்ப தெளிவாக கிளாரிஃபைட் ஆயிருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 59.5% இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு மொத்தமே சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 கம்யூனலா பிரிக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும். ஸோ ஃபார்வர்ட் கம்யூனல் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ எஃப்சி சொல்றோம் அண்ட் எஸ்டி அண்ட் எஸ்சி ஓபிசி சொல்றோம். ஸோ இது எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படி நம்ம சொல்றோம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பர்டிகுலரா அப்படின்னா இது ஜென்ரல் கேட்டகரியில் மட்டும்தான், தட் மீன் ஃபார்வர்ட் காஸ்ட்ல மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓபிசியில் இருப்பார், அவர் 27% ரிசர்வ் பண்ணிட்டு இல்லை சார் நான் ஓபிசியாக இருந்தாலும் ஈவன் தான் ஐ மீன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் த கேண்டிடேட் ஸோ ஷுட் பி அவைல் தி ஒன் டைப் ஆஃப் த ரிசர்வேஷன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டோட்டலி டிஃபர். ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு கிரிட்டீரியா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசி ஸோ தட் மீன் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஸோ இட் சுட் பி சம் கிரிட்டீரியா லைக்வைஸ் இன்கம் ஸோ கிரிமி லேயர் அண்ட் நான் கிரிமி லேயர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஓபிசி அப்படின்னால இப்போ அட் ப்ரெசென்ட் இது இயர் டு இயர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா the ஃபேமிலி இன்கம் the டோட்டல் ஃபேமிலி இன்கம் ஸோ பெர் இயர் it should not lead and exceed that to be 8 lakh. 8 லட்சத்துக்கு மேல அதிகமா இருந்தது அப்படின்னா the candidate belong to the creamy layer. ஸோ கிரீமி லேயர்ல அவர் இருக்காரு அப்படின்னா ஆண்டுக்கு 8 லட்சத்துக்கு மேல குடும்ப வருமானம் இருந்தா இண்டிவிஜுவல் இன்கம் இல்லைங்க, ஃபேமிலி இன்கம் தான். ஸோ 8 லட்சத்துக்கு மேல அந்த ஃபேமிலியோட வருமானம் அப்பா அம்மா ஸோ அந்த ஃபேமிலியோட இன்கமோட அதிகமா இருக்க மாதிரி 8 லட்சம் மேல இருந்தா ஸோ நீங்க ஓபிசி அவைல் பண்ண முடியாது. பிலோ 8 lakh அப்படின்னா தே ஆர் தி நான் கிரிமி லேயர் ஸோ தே கேன் அவைல் தி ஓபிசி. அப்போ ஓபிசி அவைல் பண்ணக்கூடிய ஒருத்தரால ஸோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமான்னு கேட்டால் தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் சார். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஓபிசி அவைல் பண்ண முடியும். ஓபிசிலே நீங்கள் கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் வந்துடுவீங்க. நீங்கள் கிரிமி லேயர் அப்படின்னாலே ஜென்ரல் கோட்டால தான் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ ஜென்ரல் கோட்டால ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதில் வேணா நீங்கள் இடபிள்யூஎஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் எக்கனாமிக் ஓபிசி தான் பட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓபிசியை கிளைம் பண்ணி நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா
இடபிள்யூஎஸ் அகைன் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ தட் should பி கிளாசிஃபைடு இல்லையா? ஸோ 4 டைப் ஆஃப் த கேட்டகரி நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்ல தமிழ்நாட்டில் உள்ள ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த ரிசர்வேஷன் நம்ம கிளாஸஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் இங்கே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். லாஸ்ட் வீக் அண்ட் லாஸ்ட் வீக் பிஃபோர் லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல ரிசர்வேஷன் இஷ்யூனால ஒரு ஆட்சியே மாற்றம் இருந்தது. இப்போ சத்தீஸ்கர் அண்ட் பீகார் அண்ட் சப்சிக்வெண்ட் தமிழ்நாடு இன் ஒன் இயர் ரிசர்வேஷன் சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து அரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மை யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஷுட் நோ அபவுட் த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணால் மட்டும்தான் சப்சிக்வெண்ட் வி ஹேவ் டு அனலிட்டிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ப்ரெசன்ட் இஷ்யூஸ் அண்ட் டிபேட்ஸ். ஸோ இப்போ நிறைய டிபேட்ஸ்லாம் ஸ்டேட் வைஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ ரிசர்வேஷன் அப்படின்னாலே இட்ஸ் டூ கைண்ட் ஆஃப் தி பார்ட். ஒன் இஸ் த சென்ட்ரல் ரிசர்வேஷன் அண்ட் த ஸ்டேட் ரிசர்வேஷன். ஸ்டேட் ரிசர்வேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டேட் வைஸ். இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் இன் ஈவன். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் ஷுட் பி இன் ஈவனா இருக்கும். அதனால தான் அது 59.5 நம்ம சொல்றோம். பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா அது 49.5% தான் இருந்தது. லாஸ்ட் 4 to 5 years பேக் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் புதுசாக இன்ட்ரோ பண்ணதுனால இட்ஸ் எக்ஸிட் இன்டு தட் 59.5% அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க. இப்போ வந்து ஓவராலாக வந்து நம்ம இந்தியா ரிசர்வேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் மெல்ல மெல்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1953 அண்ட் 1950 நம்ம ரிபப்ளிக்ல இருந்து அண்ட் தட் ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் 1952க்கு அப்புறம் there are two type of the backward classes submission formed. Number one is namely பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கலைக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். த கலைக்கர் த ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கமிஷன். அவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கமிஷன் வந்து ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கணுமா இல்லை என்ஹான்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ரிப்போர்ட்டுக்காக சென்சஸ் எடுக்கணும். சென்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வீக்கர் சைடு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். தி வீக்கர் சைடு இஸ் சோசியலி ஆர் எக்கனாமிக்கலா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இப்படி மாதிரி நிறைய வீக்கர் சைட்ஸ் பார்த்து தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு அப்டேட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 1953ல ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க. சப்சிக்வெண்ட் 1979 வந்து மண்டல் கமிஷன், ரொம்ப ஃபேமஸான கமிஷன். இதை நீங்க ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் த 1979ல மண்டல் கமிஷன்ஸ் சேர்டு பர்சன்ஸ் மண்டல். ஸோ பிபி மண்டல். ஸோ அவர் தான் தேர்ட் பர்சனா, அவர் தான் சேர்மனா இருக்காரு இல்லையா? ஸோ அவர் தலைமையில் ஒரு ரிப்போர்ட் கமிட்டி வந்து 1980 ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. ஸோ த கமிட்டி ஹாஸ் பீன் currently granted 27% reservation for the OPC because lot of the communal has been commenced into that. நிறைய கம்யூனல் இதுல இருக்குங்க OPC அப்படிங்கிற கேட்டகரியில. ஸோ அதனால டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் பாப்புலேஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் வித் ரெஸ்பெக்ட் டு த வீக்கர் செக்ஷன் ஆஃப் தி சோசியல் அண்ட் எக்கனாமிக்கலி. ஸோ 27% ரிசர்வேஷன் ஷுட் பி நீட் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரான் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு கிரான் பண்ணதான் இன்னைக்கு வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். The reservation not only with respect to the application of the jobs, இப்போ நம்ம அப்ளை பண்றது போல எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன், ரயில்வே எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அண்ட் எஃப்சிஏ எக்ஸாமினேஷன் அண்ட் ஆல்சோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம படிக்கிறதுக்கும் நிறைய இன்ஸ்டிடியூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல நம்ம படிக்கிறதுக்கும் இந்த ரிசர்வேஷன் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ இப்போ நீட் மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. இப்போ நிறைய வந்து என்ன சொல்றது ஐஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேஷனல் காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்கூல்ஸ் அண்ட் நேஷனல் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இந்த ரிசர்வேஷன் should be supported அப்படிங்கிறது தான். ரிசர்வேஷன் வேணுமா வேண்டாமான்னு கேட்டா கண்டிப்பா வேணும். இட் should be balanced into that அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க. ஸோ அதே போல பார்த்தீங்க அப்படின்னா 1979ல மண்டல் கமிஷன் ஃபார்ம் பண்ணதான் நம்ம சொன்னோம். பேஸ்ட் ஆன் த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்ல தான் 27% ரிசர்வேஷன் வந்து கேரண்ட்லி ரெக்கமெண்டட் நம்ம சொல்றோம். ஸோ சப்சிக்வெண்ட் இந்த இயர் ஆஃப் 1990 விபி சிங் கவர்மெண்ட்ல தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் டிக்ளேர் பண்றாங்க. ஸோ த ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி இஸ் 27% அப்படின்னு சொல்லி. அண்ட் சப்சிக்வெண்ட் 1991ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைக்வைஸ் நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த 27 ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணலாம், இல்ல இன்னொரு அடிஷனலா இன்னொரு ரிசர்வேஷன் 10% சொன்ன கொடுக்கலாம். ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் ஃபார் ஹையர் காஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஹையர் காஸ்ட் நம்ம சொல்றோம், ஹையர் காஸ்ட் இருக்கக்கூடியவங்களும் எக்கனாமிக்கலி வீக்கரா இருந்தா அவங்களுக்கு ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 1991லே சில பில்லாம் நிறைய பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் லைக்வைஸ் அந்த மாதிரி ஒரு பில் தான். ஸோ அந்த பில் சப்சிக்வெண்டா பார்த்தீங்க அப்படின்னா மண்டல் கமிஷனர் ரெஃபர் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து அதோட கிரிட்டீரியா வந்து ரொம்ப கரெக்டா இல்லை, ஸோ அதனால அது சப்டிவைட் பண்ண முடியாது
முடியாது, புது டிவிஷன்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் 10% இன்டு த ஹையர் காஸ்ட் அப்படிங்கிறது எலிமினேட்டட் பை தட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. பட் சப்சிக்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை நம்ம அவைல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். எஸ். ஸோ திஸ் இஸ் about the reservation with respect to கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க நான் ஆந்திரால இருந்து அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல சத்தீஸ்கர் இருந்து அப்ளை பண்ணாலும் சரி, இன் கேரளா, தமிழ்நாடு, wherever it is going to apply to any one of the jobs or institution of the central government organization அப்படின்னாலே the reservation criteria should be followed அப்படிங்கிற எந்த மாற்று கருத்து இல்லைங்க. எஸ். உங்களுக்கு இதுவரை கிளியரா இருக்கா சார்? இதுவரைக்கும் புரிஞ்சதா? எஸ் சார். ஓகேம்மா. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன உடனே ஓவரால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 69% அப்படின்னு சொல்றோம். இது என்ன உள் இட ஒதுக்கீடுன்னு ஒரு தமிழ் ஒரு வார்த்தை உண்டு. உள் இட ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆர்மியா இருப்பாங்க, ஆர் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸா இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இது எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஓவரால் ஸ்ட்ரென்த்ல 3%. இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் இருக்காரு, ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காருன்னா அவருக்கு ஒரு 10% ஒதுக்கி இருந்தாங்கன்னா ஸோ அப்போ ஓவரால் ஸ்ட்ரென்த்ல 10% அலாட் பண்ணுவாங்களா, அல்லது அந்தந்த கம்யூனில் என்னென்ன பர்சன் அலாட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அலாட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான். இது வந்து சப்டிவிஷன் தான். எஸ்பெஷலி 69% பிளஸ் 10 எல்லாம் இல்லை. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ்மேன் 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் நான் சொல்கிறேன், 69 பிளஸ் 10 எல்லாம் கணக்கில் 69 தான் கரெக்ட் எக்ஸாக்ட் கால்குலேட்டட். பட் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் ஆல்சோ உமன் ரிசர்வேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் சப்டிவேட்டட், அதுக்குள்ள அது அடங்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா? இப்போ 27% ஓபிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ ஓவரால் ஸ்ட்ரென்த்ல மொத்தம் வேகன்சி என்னக்கோ அதில் 3% வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா உமன் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த 27ல வந்து ஸோ அந்த 27% என்ன ஸ்ட்ரென்த்தோ அதில் ஒரு ஓவரால் ஸ்ட்ரென்த்ல 3% என்னன்னு பார்க்கணும். அதை லெஸ் பண்ணி தான் அதை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த சப்சிக்வெண்ட் வரக்கூடிய இந்த ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உட்பிரிவுகள் சப்டிவைடாக தான் அது வரும் அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த ஒரு பிக்சர் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்னா 69% நம்ம சொல்றோம். 69% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லுக் லைக் வைஸ் வந்து பிசிக்கு வந்து 26.5 இருக்குங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் தெளிவுபடுத்தியிருப்பாங்க. 30% ஃபர்ஸ்ட் போட்டிருக்கும். நீங்க அந்த அந்த என்ன சொல்றது சர்க்குலர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தட் மீன் 0 டு நியரஸ்ட் நிபர் டு 45 மேல டிகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 30% அப்படிங்கிறது வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26.5% அண்ட் 3.5%. இந்த ரெண்டுமே யாருக்கு ஓபிசி தான். ஓபிசி பிசி தட்டு தமிழ்நாடுன்னு சொன்னாலே பிசி தான் நம்ம சொல்ல முடியும். பிசி எப்படி இங்க நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா பிசி அண்ட் பிசி முஸ்லீம் அப்படி நம்ம பிசிஎம்னு பிரிக்கிறோம். ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா 30% இருக்கு. அந்த 30 தான் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 26.5. ஸோ முஸ்லீம்ஸ்க்கு பிசி முஸ்லீம்ஸ் வந்து 3.5, மொத்தம் 30%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஷெட்யூல்டு கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18% இருக்கு. அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் எப்படி ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னா ஷெட்யூல் எஸ்சிஏன்னு சொல்லுவோம், ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் சொல்லுவோம். அப்போ 15% ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் 3% ஃபார் அருந்ததியர் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி 10%. இதுல தான் இப்போ 1 இயர் வந்து 10% ரிசர்வேஷன் தமிழ்நாடு பில் பாஸ் பண்ணாங்க. அது சப்சிக்வெண்டா ஹைகோர்ட் போய் ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிருக்காங்க. அது ஸ்டில் கோயிங் டு ரிஜெக்ட் பேசிஸ்ல இருக்கு. ஸோ இதை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அது இன் ஃபியூச்சர் எனாக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த 20%ங்கிறது 9.5% பிளஸ் 10.5% அது சப்டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ அவுட் ஆஃப் தட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ல வந்து 31% இருக்கு. அப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தமிழ்நாடு கொண்டான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி அந்த 31%ல வீக்கர் செக்ஷன் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒன் பை ஒன்னா நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 69% இருக்குங்க. ஸோ 69%ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒன் பை ஒன் ஸ்டெப்ஸாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1971 1971 வரைக்கும் இந்தியா தமிழ்நாட்டில் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா 41% மட்டும்தான். உங்களை அழகா சின்ன டேப்லெட் காலம் போட்டிருக்கேன், உங்களால பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களால பார்க்க முடியுதா சார்? எஸ் சார். இந்த நீ இப்ப பேசுற ஸ்டோரி எல்லாமே இந்த டேபிள் காலத்தை வச்சுதான். 1971 வரைக்கும் நம்மகிட்ட வந்து 41% தான் இருந்தது. ஸோ பிஃபோர் 1971 வரைக்குமே அதை வந்து பிசி வந்து 25% அண்ட் எஸ்சி எஸ்டி ரெண்டு கம்பைண்டா தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? ஸோ எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 18% பார்க்குறோம். அதை தான் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஷெட்யூல் காஸ்ட் 15% அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் 3% நம்ம பார்க்குறோம். பட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு 1% தனி அன்னைக்கு
பிரிஞ்சு மூணுமே தனித்தனியா பிரிஞ்சு இருக்கு. பட் அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி ரெண்டுக்கும் சேர்ந்து தான் 16% இருந்தது. அப்போ பிஃபோர் 1971 வரைக்குமே 41% தான் இருந்தது. இயர் ஆஃப் 1971 டிஎம்கே கவர்மெண்ட், தட் மீன் என்னன்னா அறிஞர் அண்ணா அவரோட டெத்க்கு அப்புறம் வந்து ஆஹ், மறைந்த முன்னாள் முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாரி கருணாநிதி அவங்க தலைமையில 1971 ஸோ சட்டநாதன் கமிஷன் கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த கமிஷன் எப்படி நம்ம வந்து மண்டல் கமிஷன் சொல்றோமோ, கலைஞர் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்றோமோ, அதை ஸ்டேட் கவர்மெண்ட்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சட்டநாதன் கமிஷன் ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க டு மெஷூர் தி வீக்கர் செக்ஷன் ஆஃப் தி எக்கனாமிக்கலி அண்ட் சோசியலி வீக்கர் சைட் ஆஃப் த பேக்வர்ட் கம்யூனல். பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சொல்றோம் இல்லையா? ஸோ அது போலதான் இல்லையா? ஸோ பழங்குடியினர், ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பிரிச்சுட்டு போறோம்ல. அப்போ மொத்தமா சென்சஸ் ரிப்போர்ட் எடுத்து அந்த வீக்கர் சைடை மெஷர்மெண்ட் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் தட் சந்தானம் கமிட்டி ரிப்போர்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. 25% கூடிய பிசி ரிசர்வேஷனை 31% இன்க்ரீஸ் பண்றோம். லைக்வைஸ் 6% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் ரிசர்வேஷன் வந்து 16% இருந்து 18% 2% அதிகப்படுத்தி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்டில் தட் இயர் 1971 வந்து 49% ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அண்ட் சப்சிக்வெண்ட் இயர் ஆஃப் 1981 ஸோ மறைந்த முன்னாள் முதல்வர் எம்.சி. ராமச்சந்திரன் அவங்க தலைமையில வந்து 1981 பிசி ரிசர்வேஷனை வந்து 90% இன்க்ரீஸ் பண்ணி 31 அப்படிங்கறத 50% அவர் மாத்துறாரு இல்லையா? 50% அவர் மாத்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்டி அண்ட் எஸ்டி ரிசர்வேஷன் ரிமைன்ஸ் இந்த சேம் 18 தான். அப்போ அப் டு தட் 1981 பாத்தீங்கன்னா 68% தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் ரிசர்வேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்சிக்வெண்ட் டு இயர் 1989 1989 அகைன் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த பிசி அப்படிங்கிற கேடரை வந்து டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி டிஎன்சின்னு சொல்லுவோம். பிசி வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா எம்பிசி. எம்பிசி எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி நம்ம சொல்லலாம். ஸோ அதை சப்டிவைடா பிரிச்சு கொஞ்சம் பிரிக்கிறாங்க. பிசி அண்ட் எம்பிசி எப்படி நம்ம 1981 வந்து 50% ரிசர்வ் பண்றதை அவர் ரெண்டா பிரிக்கிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 30% பிளஸ் 20% அப்படி பிரிக்கிறோம். அதே ரிசர்வேஷன் தான். பிசி அண்ட் எம்பிசி ஸ்பிளிட் அவுட் ஆயிருதுங்க. ஸோ இப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா 1989 வந்து 68% இருக்கு அப்படிங்கிறது தான். இது ஒவ்வொரு கேட்டர் வைஸ் ஒவ்வொரு டிக்கெட் வைஸ் எப்படி அதை அப்டேட் பண்ணிட்டே ரிசர்வேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 1990 ஸோ இதுல என்ன நடக்குது 1990 பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் போடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ த ஷெட்யூல்டு caste and scheduled tribe should be reservation should be separated. அதை பிரிச்சு தான் காட்டணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தமிழ்நாடு ட்ரைபல் ஏரியாஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஸோ 1% should be allotted into the scheduled tribal. ஸோ 1990 இருந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 69% ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுல நிறைய சப்டிவைட் ஆகிட்டே இருக்கு. நம்ம பேசணும் என்ன பேசணும் அப்படின்னா பிசியை பொறுத்த வரைக்கும் 30% ரிசர்வேஷன் நம்ம சொன்னோம். ஸோ சப்சிக்வெண்ட் டு த இயர் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 2007 ஸோ ஒரு ஒரு பில் பாஸ் பண்றாங்க. என்னன்னா பேக்வர்ட் பிசி கம் முஸ்லீம் பேக்வர்ட் கம்யூனிட்டி ஃப்ரம் ஃபார் முஸ்லீம் பிசிஎம் நம்ம சொல்லி கிரியேட் பண்ணி 30% நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். 26.5% அண்ட் ஆல்சோ 3.5% ஓவரால் 30% இல்லையா? ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்போம். ஸோ 30% எப்படி கிளாசிஃபைட் ஆயிருக்குன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஆல்சோ பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் ஃபார் முஸ்லிம்ஸ் கூட 26.5% அண்ட் 3.5% அப்படிங்கிறது 2007 நம்ம பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அருந்ததியர் நம்ம தனியா ஷெட்யூல் காஸ்ட் வந்து பிரிச்சு எடுத்தோம் இல்லையா? ஸோ அது எந்த வருஷம்னா 2009 இருந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு அலாட் பண்ணக்கூடிய அந்த 18% நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஸோ 2009 15% பிளஸ் 3%. இதுல கொஞ்சம் இயர் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 30% அப்படிங்கிறது இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டியில வந்து முதல்ல 50% இருந்தது. 50 நம்ம எப்ப பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம டேப்லெட் ஸ்டேட்மெண்ட் படி 1989 நம்ம ரெண்டா பிரிச்சிட்டோம். இது ஃபர்ஸ்ட் இயர். ரெண்டாவது இன்னொரு நோட்டிஃபைட் இயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1990 பேஸ்ட் ஆன் தி ஜட்மெண்ட் ஆஃப் த ஹைகோர்ட் மெட்ராஸ். ஸோ ஷெட்யூல் ட்ரைபலுக்கு ஒரு சீட் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஷெட்யூல் ட்ரைபலுக்கு 1% ரிசர்வ் பண்றோம் இந்த இயர் ஆஃப் 1990 1990. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2007 30% கூடிய பிசி சீட்ஸை ரெண்டா பிரிக்கிறோம். 2009 ஸோ அருந்ததிகள் 3% வந்து ஷெட்யூல் காஸ்ட் வந்து பிரிச்சு நம்ம பிரிக்கிறோம். ஸோ 1989 1990 அண்ட் 2007 அண்ட் 2009 அப்படிங்கிறது தான் நம்ம கிளாசிஃபைடா நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 69% தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது தான். சரி சார், இதே மாதிரி தமிழ்நாடு மட்டுமா எல்லா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா
ஸோ பேசிக்கா இப்போ இது ஒரு டேட்டா வந்து ஒரு ஸ்டோரியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். இதை முடிஞ்சா யூடியூப்ல அப்டேட் ஆகும், சில விஷயம் மறுபடியும் ரீகால் பண்ணி கேட்டு சில பாயிண்ட்ஸை கொஞ்சம் ஸ்கிரிப்டா எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் ஆஃப் 1992 அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திரா சகானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேசஸ் தான். இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, சோ த ரிசர்வேஷன் சுட் நாட் எக்ஸீட் த லிமிட் ஆஃப் 50%. 50% மேல தாண்டி அது போகக்கூடாதுங்க. ஸோ அப்படி போச்சுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1992ல சுப்ரீம் கோர்ட் வழக்கு இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா 1990ல இருந்தே நம்ம வந்து 69% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிறது தான். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எய்தர் இன் டிஎம்கே ஏடிஎம்கே. ஸோ ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் போராடி வாங்கி கொடுத்தது தான் இந்த 69% அவங்க மட்டும் இல்ல, மற்ற கட்சி அனைவர்களும் சேர்ந்துதான் இல்லையா? சரிங்க. சோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் ஏகமனதா ஒரு தீர்மானம் போடணும், அனானிமஸலா ஒரு பில் பாஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து ஒண்ணா உட்கார்ந்து ஒரு பில் பாஸ் பண்ணுவாங்க. அந்த பில்ல பாஸ் பண்ணி எங்களுக்கு இது வேணும், இது சப்சிக்வெண்டா எங்க ஸ்டேட்டுக்கு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கிரான் பண்றக்கூடிய ஒரு பவர் எங்களுக்கு இருக்கு. எங்க அனானிமஸ் பவர்ஸ்ல வந்து நாங்க அல்டிமேட்டா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ஏன்னா ஒரு ஸ்டேட்ல என்னதான் இருக்கணுங்கிறது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ண முடியும். இப்போ என்டையர் இந்தியாவுக்கும் சென்சஸ் எடுத்து ஒரு ஒரு கம்யூனல் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கண்டுபிடிக்கிறது போல ஸ்டேட் வைஸ் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தான் அவங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? சரிங்க. ஸோ அது போல ஒரு தீர்மானம் ஏற்படுத்தி அந்த தீர்மானத்தை கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா, நரசிம்மராவ் தலைமையில அவங்க அரசாங்கம் நடந்துட்டு இருக்கும்போது மத்திய கவர்மெண்ட்ல அதை டெபியூட் பண்ணி அதை டிபேட்டபிளா பண்ணி அது வந்து அதை வந்து ஒரு ஆக்டா மாத்தி, ஸோ அந்த பில்லை வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஷெடியூல்ல வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிறாங்க பிரசிடென்ட் ஒப்புதலுக்கு அப்புறம். ஸோ அரசியலமைப்பு சாசனத்துக்குள்ள கொண்டு வரணும். எதை கொண்டு வரணும் அப்படின்னா, இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆஃப் 1993ல தமிழ்நாடு ரிசர்வேஷன் 69%, ரிசர்வேஷன் பில் ஃபார் பேக்வர்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் இந்தியா ஆஃப் 1993, 1993ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஏற்கப்பட்ட சட்டமன்ற மசோதா பில்லு தான் 1993 தமிழ்நாடு சட்டமன்றம். இந்த சட்டமன்றம் எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இஸ் டிஃபைன் அபவுட் த ரிசர்வேஷன் ஆஃப் தட் பேக்வர்ட் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் வித் ரெஸ்பெக்ட் டு த 69%, 69% ரிசர்வேஷனை பொறுத்ததுங்க. சுப்ரீம் கோர்ட் திருப்பி 1992 என்ன பண்ணிட்டாங்கன்னா, the reservation should not exceed the limit of 50% சொல்லிட்டாங்க. ஸோ த கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. ஸோ எங்க ஸ்டேட்ல இந்த டிபேட்டபிள் இருக்கிறதுனால நாங்க இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டோம். நாங்க இதை பேஸ் பண்ணி எல்லா கட்சிகளுமா சேர்ந்து ஏகமனதா ஒரே தீர்மானம் பண்ணியிருக்கோம். அந்த தீர்மானம் நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அது டிபேட்டபிள் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அது பில்லா மாறி ஆக்டா மாறி ஸோ 9th ஷெட்யூல் கான்ஸ்டிடியூஷன்ல அது ஒரு பார்ட்டா இன்கார்பரேட் பண்றாங்க. 9th ஷெட்யூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அபாலிசேஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம், லேண்ட் ரெஃபார்மேஷன் ஆக்ட், நில சீர்திருத்த வரம்பு சட்டம், ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில், இந்த மாதிரி நிறைய சட்டங்களை வந்து அதில் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ரொம்ப ஹைலைட்டா நம்ம பார்க்குற சட்டம் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ லேண்ட் ரீஃபார்மேஷன் ஆக்ட் அண்ட் ஆல்சோ அபாலிசேஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுலயும் இந்த மசோதா ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். என்ன ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9th ஷெடியூல்ஸ்ல ஆட் ஆகக்கூடிய லா வந்து either இது சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் லா, இந்த ரெண்டு லா தான் அதை ஆட் பண்ண முடியும். 9th ஷெடியூல் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் சுட் நாட் பி டிபேட்டபிள் இன் டு தட் எனி ஒன் ஆஃப் த கோர்ட். நமது எந்த நீதிமன்றத்திலேயோ அல்லது எந்த ஒரு அகையில என்ன செய்ய முடியாது, மறுபடியும் அதை ஒரு ஒரு ஃபைண்டிங் இஷ்யூவா அதை கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். பிகாஸ் it includes a list of central and state law which cannot be challenged in any court அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இந்த மசோதா இருக்கு இல்லையா, 1993 தமிழ்நாடு ரிசர்வேஷன் மசோதா வந்து 9th ஷெடியூல் அன்னைக்கு இன்கர்பரேட் ஆயிருக்குங்க. அதனால அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸோ இந்த பலன் எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ சப்சிக்வெண்டா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் வந்திருக்கிறதுனால 31% இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரியா இருக்கட்டும் அல்லது கிரிமியில இருக்கக்கூடிய பிசி கேண்டிடேட்டா இருக்கட்டும், தேர் ஆல்சோ ஹேவ் த சான்சஸ் டு கெட் சம் லிஸ்ட் அவுட் இன்டு தட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எடுக்க உனக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுக்காக இவ்வளவு ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சமூகத்துல ஒரு ஒரு சமமான நிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா? சரிங்க. இப்போ நம்ம மூணு விஷயங்களை தெளிவுபடுத்தணும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா 1990 இருக்கக்கூடிய ஸோ இந்திராணி சகானி வழக்கு நம்ம பத்தி பார்த்தோம். அதே மாதிரி 1993 இருக்கக்கூடிய தமிழ்நாடு ரிசர்வேஷன் பில் 1993 அப்படிங்கிற ஃபார் பிசி அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டி பில்லை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பில் சட்டமன்ற மசோதாக்கள் பாஸ் பண்ற காலத்திலயா இருக்கட்டும், இந்த பீரியட்ல வந்து டிஎம்கே கொஞ்சம் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருப்பாங்க.
எல்லாரோட ஒப்புதல் மூலியமா தான் அது வந்து ஆக்டா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக வன்னியா கம்யூனலுக்கு வந்து ஒரு 10.5 ரிசர்வேஷன் பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சப்சிக்வெண்ட்டாக டிபேட்டபிளாக இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஃபைண்டிங்ஸ் வரட்டும், என்ன டெசிஷனுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ willing to anonymously to do some special revision for that communal, but especially what is the way to Supreme Court அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணணும். எதனால அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, is currently formed to create that national backward class commissions. ஸோ நேஷனல் கமிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த கமிஷனுக்கு ஒரு பவர் கொடுக்குதுங்க. என்ன பவர் பார்த்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட் டு நோட்டிஃபை தி பேக்வர்ட் கிளாஸ் லிஸ்ட் ஃபார் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்னென்ன கம்யூனல் இவங்க தான் பிசியில் வருவான விஷயங்களை வந்து நோட்டிஃபைட் வந்து கமிஷன்ஸ் பண்ணணும், அதை பிரசிடென்ட் மூலியமா நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ சப்சிக்வெண்டா இந்த இந்த லிஸ்ட் படி பார்த்தோம்னா, முதல்ல இது பிசியில் வருதா அல்லது எம்பிசியில் வருதாங்கிறத குவான்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சப்சிக்வெண்டா பில்லுக்கே பாஸ் பண்ண முடியும். ஸோ நோட்டிஃபை நோட்டிஃபை பை த பிரசிடென்ஸ் இல்லாமல் சில பில்லை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்க கூடாது, பாஸ் பண்ணியிருந்தாலும் அது செல்லாது அப்படிங்கிற ஆங்கிள் 101 அமெண்ட்மெண்ட் இருந்தது. ஸோ சப்சிக்வெண்டா 105 அமெண்ட்மெண்ட் வந்து அதை மாடிஃபை பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மேட் இட்ஸ் எக்ஸ்பிளிசிட் தட் இந்த ஸ்டேட் குட் மேக் சேஞ்சஸ் இன் தியர் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சப்ஸ்கிரைண்ட் 105 வந்துருச்சு. ஸோ அப்போ இதை ஃபேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரா இருக்கட்டும் அண்ட் பீகாரா இருக்கட்டும் நிறைய சப்சிக்வெண்ட் பில் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் என்ன பில் பாஸ் பண்ணாலும் இப்போ சென்சஸ்க்கு அப்புறம் தான் பண்ண முடியுங்கிறத ரொம்ப கமிஷன்ஸ் வந்து பேக்வர்ட் கமிஷன்ஸ் ஆர் ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன்ஸ் நிறைய கமிஷன்ஸ் ரிப்போர்ட்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா சென்சஸ் அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ அதே காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் 93rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஒன்று உண்டு. 93rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த ரிசர்வேஷன் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கவர்மெண்ட்ல மட்டும்தான் இருந்தது, பிரைவேட்ல கூட இல்லை. ஈவன் தோ தே ஆர் தி சம் எய்டட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் பிரைவேட்ல இல்லை. பட் 93rd அமெண்ட்மெண்ட் வந்து கேரண்ட்லி கிரான் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, தி ஸ்கீம் ஃபார் ரிசர்வேஷன் ஃபார் டிஃபைன் ஃபார் ஆல் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எய்தர் இஸ் எய்டட் ஆர் அன்எய்டட். நீங்க வந்து எய்டட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி அல்லது அன்எய்டட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி எல்லாரும் இந்த ரிசர்வேஷன் படி சீட்டை ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2005ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சுப்ரீம் கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு சப்சிக்வெண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் த 10.5 ரிசர்வேஷன் வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க. தட் மீன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய வரணும். இது வந்து 102 105 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து எம்பவர் பண்ணி இருக்காங்கிறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பீகார் கவர்மெண்ட் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணாங்க, 65% ரிசர்வேஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து பீகாரோட ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாட்னா ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி நமக்கு வந்து 10.5% அன்கான்ஸ்டியூஷனல் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்களோ அதே போல பாட்னா ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பீகார் வந்து அனானிமஸ்லா 65% பாஸ் பண்ணிட்டாங்க. இல்ல எங்கெங்க அவங்க 65 நம்ம 69 இருக்கோம் இல்ல. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இது மாறும் இல்லையா? அப்போ பீகார் கவர்மெண்ட் வந்து 65% வந்து பாஸ் பண்ண ஒரு ரிசர்வேஷன் பில் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிற பாட்னா ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்றாங்க. அதன் மேல பீகார் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் எடுத்துட்டு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூஸ் டு கிராண்ட் ஸ்டே, அதுல ஸ்டே கொடுக்க மறுத்துருச்சு. என்ன அர்த்தம்? இட்ஸ் ஸ்டில் டிஃபைன் அபவுட் தி அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருந்தா, சத்தீஸ்கர்லயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ்ட் ஹையர் கோட்டா வந்து ரிசர்வேஷன் பில் பாஸ் பண்ணாங்க. இஸ் ஸ்டில் அண்டர் தட் பெண்டிங் பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு. அப்ப தமிழ்நாடுக்கு மட்டும் எப்படி கான்ஸ்டிடியூஷனல் ஆச்சு அப்படிங்கிறது தான் நான் 9th ஷெட்யூல்ல ரொம்ப உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தேன். 9th ஷெட்யூல்னா என்ன, அதுல இன்கார்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ த லிஸ்ட் கேனாட் பி சேலஞ்ச் பை த கோர்ட் அப்படிங்கிறது தான். So it is specified by that legislative assembly, so put forth by that parliamentary and also assigned by the president அப்படிங்கிறது தான். So this type some reservation summary அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸஸ் புரிஞ்சதா பிரியங்கா அண்ட் ஆல்சோ ஷரோன்? Yes, sir. ஆமா, இதுல ஞாபகம் வச்சிருக்க டேட்டாஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சட்டநாதன் கமிஷனை மறந்துடாதீங்க, 1971. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திரா சகானி கேசஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992, அதையும் மறந்துடாதீங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரிசர்வேஷன் சுட் நாட் எக்ஸிட் மோர் தென் 50% இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தா தமிழ்நாடு ரிசர்வேஷன் பில் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல் அண்ட் பேக்வர்ட்
ஸோ இந்தியன் ஆஃப் 1993 அந்த மசோதாவை மறந்துடாதீங்க. அந்த மசோதா எதுல இன்கார்பரேட் ஆயிருக்கு அப்படின்னா நைன்த் ஷெட்யூல்ல ஆயிருக்குன்னு நான் சொன்னேன். நைன்த் ஷெட்யூல்ல ஏன் ஆயிருந்தா அதை கோர்ட் வந்து கேனாட் சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால அது இன்கார்பரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத சொன்னோம். நைன்த்ல வரக்கூடிய எந்த லிஸ்டையுமே கோர்ட் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா லுக் லைக் இஸ் 93rd amendment. 93rd amendment பொறுத்த வரைக்கும் அப்படின்னு it's one of the special provision for the reservation. So in educational institution, either aided or unaided. So in except in minority education institution. இது வந்து இப்போ ஒருவேளை இப்ப ஒரு வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு மினாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனா இருந்தா அதுக்கு மட்டும் இது பொருந்தாது. அப்படின்னா மினாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே வெய்தர் இட்ஸ் ரிலீஜியஸ் ஆர் இட்ஸ் கம்யூனல் இல்லையா? ஸோ அப்போ அது சம்பந்தப்பட்டதுல போய் இந்த ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகாது. எக்ஸப்ட் மினாரிட்டி ரிசர்வேஷன் மினாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை தவிர்த்து ஆர் ஆல் அதர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு இது பொருந்தும். எய்தர் இஸ் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஆர் எய்டட் அண்ட் அன்எய்டட் அப்படிங்கிறதுக்கு 93rd amendment இஸ் ரெஸ்பெக்ட் டு ஒன்லி ரிசர்வேஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. 2005 அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. இட்ஸ் மோஸ்ட் ஃபெமிலியர் ஃபேக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரிமி லேயர் நான் கிரிமி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தமிழ்நாடுல எந்த அளவு சீட்ஸ் வந்து கிளாசிஃபைட் ஆயிருக்குங்கிறத தெளிவா நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மண்டல் கமிஷன்ஸ் இந்த இயர் ஆஃப் 1979 அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா கெலேக்கர் கமிஷன் 1953 அப்படிங்கிறது தான். எஸ், நவ் த கிளாஸ் இஸ் ஓவர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. கிளாஸஸ் புரிஞ்சது? தேங்க்யூ சார். கிளாஸஸ் புரிஞ்சதுல? புரியுது. எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. இது மறுபடியும் யூடியூப்ல போடுவோம். ஃப்ரீயா இருக்க கேட்டு பாருங்க, இன்னும் கிளாரிஃபைட் ஆயிருவீங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரியங்கா மேம். தேங்க்யூ. 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 குட் நைட்.